விஜயகாந்த் நடிப்பில் எத்தனையோ படங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும் வகையில் அசத்தலான நடிப்பை அவர் கொடுத்திருப்பார். அதில் சில படங்கள் 175 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த படமாக அமைந்திருக்கிறது. பல கிராமங்களில் இவருடைய படங்கள் தான் பொழுதுபோக்கு என்று சொல்வதற்கேற்ப நிறைய கிராமங்களில் உள்ள தியேட்டர்களில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி இருக்கிறது. அந்த படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் 1984ஆம் ஆண்டு விஜயகாந்த், ரேவதி, கவுண்டமணி, செந்தில் நடிப்பில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் வெளிவந்தது. இந்த படத்தின் கதையானது உண்மையான காதலுக்கு அழகு தேவையில்லை என்பதை அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அத்துடன் உண்மையான காதலுக்கு உயிரையும் கொடுக்க தயார் என்று இந்த படத்தில் வெள்ளைச்சாமியாக விஜயகாந்த் அனைவரது மனதிலும் வாழ்ந்து காட்டியிருப்பார். அடுத்தது சேதுபதி IPS. பி வாசு இயக்கத்தில் 1994ஆம் ஆண்டு விஜயகாந்த், மீனா, நம்பியார் போன்றோர் நடிப்பில் சேதுபதி IPS திரைப்படம் வெளிவந்தது. தீவிரவாதத்திற்கு எதிராக போராடும் ஒரு போலீஸ் அதிகாரியின் கதையை சொல்லும் அளவிற்கு விஜயகாந்த் மிரட்டல் நடிப்பை கொடுத்திருப்பார். அடுத்தது அம்மன் கோவில் கிழக்காலே. ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் 1986ஆம் ஆண்டு விஜயகாந்த், ராதா நடிப்பில் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படம் வெளிவந்தது. அடுத்தது செந்தூர பூவே. PR தேவராஜன் இயக்கத்தில் 1988ஆம் ஆண்டு விஜயகாந்த், ராம்கி, நிரோஷா நடிப்பில் செந்துரப்பூவை திரைப்படம் வெளிவந்தது. அடுத்தது கேப்டன் பிரபாகரன். RK செல்வமணி இயக்கத்தில் 1991ஆம் ஆண்டு விஜயகாந்த், சரத்குமார், ரூபினி நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெளிவந்தது. அடுத்தது சட்டம் ஒரு இருட்டரை. SA சந்திரசேகர் இயக்கத்தில் 1981ஆம் ஆண்டு விஜயகாந்த், பூர்ணிமா நடிப்பில் சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் வெளிவந்தது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.